ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். அதாவது நம்ம இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம். அது நம்ம சேனலில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 11 மணிக்கும் நம்ம சேனலில் லைவ் வரும். ஸோ அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஸோ அதில் உங்கள் ஜாதகத்திற்கான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். நம்ம ஃப்ரீயாக பார்த்து சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் 2 கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அதே போல் 4-5 கேள்வி கேட்டக்கூடாது, 2 கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறோம். அதில் சில நேர்கள் கம்பல்சரி நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் சூப்பர் சாட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் மினிமம் 100 ரூபீஸ்க்கு 2 கேள்வி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வரோம். அதில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று, அதாவது 9ஆம் தேதி லைவ் பண்ணியிருந்தோம் இரவு. அதில் பார்த்தீங்கன்னா சில நேர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள், புது நேர்கள் வேறு யாராவது இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஜாதகத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பலன் சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும், திருமணம், வேலை வாய்ப்பு, தொழில், வெளிநாட்டு வாழ்க்கை, குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும்னு சொல்லுவேன். அதை தான் மற்ற எதுவாக இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், கடன் எப்பொழுது தீரும், அல்லது கொடுத்த கடன் எப்பொழுது திரும்ப வரும், பணம் உங்களுக்கு எப்போ அதிகமாக வரக்கூடியது, யோக அமைப்பு இருக்கா இல்லையா, இது போன்ற கேள்விகள், சந்தேகங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதற்கு நம்ம சாட்டர்டே அண்ட் சண்டே லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு உங்கள் கேள்வியில கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்கான ஆன்சர் செக்ஷன். அதில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா செல்வா சி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 17/3/1988 5:38 AM திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, சார் கேன் ஐ பை எ கார் ஆன் லோனில் என்னால் வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா, அதான் அவருடைய கேள்வி. செல்வா சியோடது. அந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாங்களா? பாருங்க, இதுதான் அவருடைய ஜாதகம். கும்ப லக்னம், கும்ப ராசி, நட்சத்திரம் சதயம், 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை போகுது. ஸோ சனி தசையில் என்ன புத்தி? கடைசி புத்தி குரு புத்தி போகுது. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு புத்தி. இதுக்கு அடுத்ததாக புதன் திசையை ஸ்டார்ட் ஆகிடும் சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை குரு புத்தி போகுது. ஸோ அப்போ குரு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்துக்கு வண்டி வாகனத்தை பற்றி பேசக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஸோ அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரா? ஆமாம், மறைஞ்சிருக்காரு. 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் இங்க குரு செவ்வாய் பரிவர்த்தனை, இந்த பாயிண்ட் தான் இந்த ஜாதகத்திற்கு இந்த குரு புத்தியில வண்டி வாகனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எஸ், டைரக்டா ஆன்சர் சொன்னோம்னா எஸ், வண்டி வாகனம் வாங்கலாமா? வாங்கலாம். இந்த சனி தசை குரு புத்தியில கிடைக்குமா? கிடைக்கும். ரைட். இந்த குரு புத்தி உங்களுக்கு எப்போ வரைக்கும் போகுது? 2000 சனி தசையில குரு புத்தி போன ஆகஸ்ட்லேருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் இதற்கான காலகட்டம். அப்போ போன ஆகஸ்ட்லேருந்தே இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரணும். ஒரு நிலம் வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும், வீடு கட்டுற எண்ணம் இருக்கும், இல்லை வீடு வாங்கலாமாங்கிற எண்ணம் இருக்கலாம், இல்லை வீடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுறது, அல்லது கொஞ்சம் அதை மாடுலேட் பண்ணுறது, இடிச்சிட்டு கட்டுறது, இல்லை புதுசாக புதுப்பிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போன்ற அமைப்பு தான் வாகன அமைப்பும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான இருக்கு. ஏன்? குரு செவ்வாய் பரிவர்த்தனை. அப்போ குருவோட தசாபுத்திலேயோ அல்லது செவ்வாயினுடைய தசாபுத்திலேயோ இந்த சுக்கிரன் வீடு வாகன யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ குரு புத்தி தான் போகுது. அப்போ எப்போ கிடைக்க போகுது? அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த மேக்கு அப்புறம் தான், எக்ஸாக்டா சொன்னா மேக்கு அப்புறம், ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அதற்கான வேலைகள் வந்துடும். லோன்ல தான் வாங்க போறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாகன யோகம் இருக்குது ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ அதனால கன்ஃபார்மா அந்த யோகம் இருக்குதானா? இருக்குது. ஓகே. அதனால ஜாதகம் அந்த வீடு வாகன யோகம் அமைப்பு ஜாதகத்தில் இருக்கான இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் நான் எந்த சொல்றேன்னா, செவ்வாயினுடைய அந்தரத்துல நான் சொல்றேன். செவ்வாயினுடைய அந்தரம் ஜூனுக்கு அப்புறம் வருது. அதுல கன்ஃபார்ம் உங்க கையில கார்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். நன்றி. மோஸ்ட்லி சிவப்பு, வெள்ளை இது சார்ந்த இதுக்கு தான் போவீங்க. இதுல தான் வாங்க முடியும். சரிங்களா? ரைட். நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண் கே அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு.
7/11/87 3:15 AM திருச்சி. ஹவு வில் மை குரு தசா அண்ட் வில் ஐ கோ டு ஃபாரின்? குரு தசா எப்படி இருக்கும், ஃபாரின் போவேனா? இதுதான் அவருடைய கேள்வி. 7/11/87 3:15 திருச்சி. 3:15 AM திருச்சி. ரைட். ஸோ இப்போ ஜாதகம் பார்க்கலாங்களா? 7/11/87 3:15 AM திருச்சி. குரு தசா எப்படி இருக்க போகுது, ஃபாரின் போலாமா? இதுதான் கேள்வி. கன்னி லக்னம் ரிஷபராசி. ஜாதகம் வருதா? இதான் ஜாதகம். கன்னி லக்னம் ரிஷபராசி, கிருத்திகை 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 நாள்ல முடியுது. கம்ப்ளீட்டா குரு தசை இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரு தசை என்ன செய்ய போகுது? குரு உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் அமர்ந்து வக்ரமாகி, ராகுவோடு கிரகணம் இல்லை. குரு வாங்கின சாரம் புதனா? ஆமா, புதன். ஸோ புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல தெளிவா நிக்குது. ஓகே. அப்ப இந்த குரு தசை என்னென்னலாம் பண்ண போகுது? இந்த ஜாதகத்தில் குரு திருமணம், எஸ் 7ஆம் பாவகாதிபதி தானே, குரு 28 டிகிரி. அப்ப குரு 7ஆம் பாவகாதிபதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த குரு 4ஆம் பாவகத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் பலமா தான் நிற்கிறார். இங்க ஒன்றும் பலம்னு பலம் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அவர் பலமா நிற்கிறார், 2ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல. ஸோ அப்ப நல்லா இருக்குது, ஜாதகம் சிறப்பா நிற்குது. அப்ப கண்டிப்பாக சொத்து சுகத்தை ஏற்று வைக்கணும். பொருளாதார முயற்சிகள், பொருளாதாரம் அதிகமாக வரணும். பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு போகணும். அல்லது நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க ஐடி ஃபீல்ட் இல்லைன்னா கூட ரைட், பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய வேலை, அது ஜாபா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இப்ப மரியாதை உயரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜாபா இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்க போகுது, அது சேலரியோ டெசிக்னேஷனோ. ஸோ சம்பவம் உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக நடக்கணும்னு விதியா இருக்குது. அது சேலரியா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். அந்த அமைப்புல தான் காட்டுது. ஸோ இது போன்ற சம்பவங்கள் குரு தசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நெகட்டிவ் கிடையாது. எப்ப நெகட்டிவ்? குரு தசையில குரு தசையில இப்பதானே ஸ்டார்ட் ஆகுது 25ல, 26 27 அந்த காலகட்டம் தான் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ரைட். வேற என்ன கேள்வி? குரு தசை என்ன பண்ணும்? ஃபாரின் போலாமான்னு கேள்வி கேட்கிற. ஃபாரின் போலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? 26ல கன்ஃபார்மா போறதுக்கான சான்சஸ் தெளிவா இருக்குது, போவீங்க. சப்போஸ் ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருட இறுதி, அடுத்த வருஷம் கன்ஃபார்மா போவீங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்ததாக கெனிஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து யாருன்னா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்கார். வவுனியா அப்படிங்கிற மாகாணத்துல இருந்து நினைக்கிறேன். ஆமா, 18/7/2001. (18/7/2001) 18/15 அப்படின்னா 6/15. ஓகேவா? 6/15 ஈவினிங் தான். ஸ்ரீலங்கா வவுனியா. வவுனியா வரலையே, இல்லையே. ஸ்பெல்லிங் கரெக்டு தானே? அதே தான் போட்டேன். வவுனியா வரல. சிலோன், ஸ்ரீலங்கா எதுவுமே காட்டல. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்து லக்னம் என்ன லக்னம்னு கொடுத்துட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். என்னது அந்த லக்னம் இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மாறுது. சரிங்களா? இங்க மாறல. சரி, ரைட். எடுக்கிறேன் நான் இந்த ஜாதகம். நீங்க லக்னம் வெளிநாட்டுல இருந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, பார்டர்ல நிக்குது. தனுசு லக்னத்துல காட்டுது எனக்கு. இப்போ வவுனியா தனுசு லக்னமா அல்லது மகர லக்னமா?
இந்த பாயிண்ட்ல வருதா, எனக்கு அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து எக்ஸாக்டா காட்டல. நீங்க லக்னம் கொடுத்துட்டீங்கன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லக்னத்துக்கு கொண்டு வந்துட்டா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடும் ஓரளவுக்கு கரெக்டா. சரிங்களா? ஏன்னா அந்த 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் ஒவ்வொரு ஊருக்கு பேர் மாறி மாறி வைக்கிறாங்க. சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் எக்ஸாக்டா வராது. ஆக்சுவல் வவுனியாக்கி தான் ஸ்பெல்லிங் இருந்தால் அதே வவுனியாக்கி இங்கே வேற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ தேடிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு காரணம் தான். இனிவே பார்க்கலாம். 18/7/2001 6:15 ஈவினிங் ஸ்ரீலங்கா வவுனியா. குரு தசா என்ன பண்ண போகுது, கோடீஸ்வர யோகம் இருக்குதா, ஜாப் எப்படி ஹை பொசிஷன் கிடைக்குமா, இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இதான் ஜாதகம். தனுசு லக்னம் அண்ட் மிதுன ராசி, மிருகசிரீஷம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை தான் போகுது. ஸோ ஜாதகத்தில் குரு தசையில சனி புத்தி போகுதுங்க. சனி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு இணைந்து, சனி வித் சுக்கிரன் செவ்வாய் 21. சரி, ஓகே. ஸோ செவ்வாய் வக்ரமாய் தான் பார்க்குது. ஆனால் சனியும் சுக்கிரனும் மிக நெருக்கத்தில் நிற்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ குரு தசை 7ஆம் இடத்தில் அமர்ந்து, போன நேருக்கும் அதே மாதிரி தான். குரு தசை என்னன்னு கேட்டாங்க, 7ஆம் இடம் கன்னியா லக்னத்துக்கு. அதே படம் தான் இங்கேயும். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு, அவர் லக்னாதிபதி மற்றும் 4ஆம் பாவகாதிபதி. அவர் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமர்ந்து என்ன நட்சத்திரத்துல உட்காந்து ரன் பண்றாரு, திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் சிறப்பா நிக்குதுங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. உங்க பேர்லயும் சரி, மனைவி பேர்லயும் சரி, வரக்கூடிய மனைவி திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வருமானம் அதிகமாகும், அல்லது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொத்து சுகம் சேரக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணம் ஆகும் பொழுது வரக்கூடிய மனைவியே உங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் காட்டுது. ஸோ அந்த அமைப்புல குரு தசை சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கும் குரு புதனுடைய இணைவுல நிக்குது. ராகுசாரம் அங்கி புதன் பிசினஸ்லாம் தொடங்குற அமைப்புலாம் காட்டுதுங்க. இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவக அதிபதியோடு இணைந்த குரு அப்படின்னோட வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு என்ன, புதன் மற்றும் சூரியன் தொடர்பு இருக்கா அப்படின்னா இல்ல. உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் தானே. அதனால பிசினஸ் பண்ணலாம். அந்த யோகா அமைப்புலாம் இருக்கு. எப்பவுமே குரு தசை வந்துருச்சுன்னா கையில காசு புரள ஆரம்பிச்சிடும். அது 2ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கணும், பாக்யாதிபதியோட தொடர்பு இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதிகமான பொருளாதாரம் கையில குமிய போகுது அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இங்க பாக்யாதிபதி சூரியன், அவர் பாவத்தை மறைஞ்சி 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அண்ட் யோகாதிபதினு பார்த்தா கூட அவர் வக்ரமா நிற்கிறார். ஸோ இது பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா கூட குரு தசை உங்களுக்கு ஒரு நல்ல பல லட்சங்களை கொண்டு கொடுக்கும், நல்ல பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும், சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய அமைப்புல கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஜாதகத்தில் குரு தசை சிறப்பாக தான் இருக்குது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாதகர் பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ அதனால குரு தசை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்தது கோடீஸ்வர யோக அமைப்பு பெரிய அளவில் இல்லை, கண்டிப்பாக கையில காசு பெறக்கூடிய ஒரு நல்ல மரியாதையான ஒரு பொசிஷன் வந்து இருப்பீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்தது வேலையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சனி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு இணைஞ்சு நிற்கிறது. 6ஆம் இடத்தில் சனி இறங்கும் போது இந்த இடத்துல சுக்கிரனோடு சேரும் பொழுது அது நன்மையா அப்படின்னா, இது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரனுடைய இணைவு பெரிய அளவோட நன்மையை தராது. அது ஒன்று பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் அவயோக கிரகம், நெகட்டிவ் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப சுக்கிரனோடு இணைந்த சனி 2ஆம் பாவகாதிபதி, சுக்கிரனோடு இணைந்த சனி உத்தியோகக்காரகன். அப்ப என்ன அர்த்தம், கொஞ்சம் வேலையில கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதே நேரத்தில் பெண்களோடு, அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு பாஸா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கொலீக்ஸா இருக்கலாம், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். பெண்களாக இருந்தா அவங்கள்ட்ட கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு நன்மை தர மாட்டார். அவர்களால உத்தியோகஸ்தானத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது மாதிரியான குறைகள்லாம் வரும். அதுல கவனமாக இருந்தா போதும், சிறப்பா இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல. சரிங்களா? அப்ப இந்த வருடம் உங்களுக்கு மிதுன ராசி, மிதுன லக்னம், துலா ராசி, துலா லக்னம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நிக்குது. கும்பராசி ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் குருவினுடைய பார்வை வர்றதுனால தான் நம்ம கும்பராசியும் எடுத்துக்கிறோம். என்னதான் இருந்தாலும் கும்பராசிக்கு ஜென்மச்சனி விட்டாலும் இன்னும் ஒரு குறை அப்படிதான் இருக்குது. ராகு இது டிரான்சிட் கும்பராசிக்கு தான் வருது. ஸோ அது ஒரு குறையாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். அதானே கேள்வி? ஆமா, 3 கேள்வி தான் கேட்டிருந்தாரு. ஐ திங்க் முடிஞ்சிச்சு. ஸோ ஜாப் ஹை பொசிஷன்ஸ்லாம் போக வைக்குங்க. ஆனா என்ன அர்த்தம், இந்த குருதசை அதெல்லாம் கொடுத்துரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மெத்தட் வே மட்டும் கடைப்பிடிச்சிக்கணும்.
சரிங்களா? ரைட், நன்றி சார். ஸோ அவ்வளோதான். இந்த 3 நபர்கள் தான் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த வாரத்தில். நேற்று கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து சூப்பர் சாட்டில் இவங்க 3 பேர் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. மற்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மினிமம் போட்டிருக்கிறாங்க. 100 ருபீஸ் கீழே நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் மினிமம் 100 ருபீஸ் நான் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு கீழே போட்டிங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? சரியா? ஸோ அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் சார் ப்ரொசீஜர். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள், புது நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு ஃப்ரீயாக இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் யூடியூப் சேனலில். ஸோ அதில் பங்கு பெற்று உங்கள் ஜாதகத்துக்கான பலனை கேட்டு தெரிஞ்சுங்க. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.